இந்த விடையில நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிராஸ் சைட் ரிக்வஸ்ட் போஜர் வண்டர் அப்படின்ற லேப் நம்பர் 3 தான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இதே சேனலில் நம்ம 2 லேப் வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்ஆர்எஃப் பற்றின ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிற லேப் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, நம்ம சைடாக லேப் உள்ளதே போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்ஆர்எஃப் வேர் டோக்கன் வேலிடேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டோக்கன் பீயிங் ப்ரெசென்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது டோக்கன் இருக்கிறத பொறுத்து டோக்கனை வந்து வேலிடேட் பண்ணுறாங்க போல. ஸோ அந்த மாதிரி இருக்கு போல. நம்ம உள்ளார போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். Description படிச்சதுனா this lab's email change functionality is vulnerable to CSRF. To solve the lab, use your exploit server to host an HTML page that uses CSRF attack to change the viewer's email address. என்ன சொல்றாங்கன்னா எப்பயும் போல இமெயில் சேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து வல்னரபிளா இருக்கு CSRF அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து லேபை சால்வ் பண்றதுக்கு ஒரு HTML பேஜை வந்து கிராஃப்ட் பண்ணி இந்த எக்ஸ்பர்ட் சர்வர் வந்து போட சொல்றாங்க. யூ கேன் லாக் இன் டு யுவர் ஓன் அக்கௌண்ட் யூசிங் த ஃபாலோயிங் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் தர மாதிரி தான். நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், லேப் உள்ளர போயிடுறேன். ஸோ எல்லா லேப்லையும் தர மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பிளாக் சைட்டு தான். நான் மை அக்கௌண்ட்டுக்கு போயிடுறேன். ஜஸ்ட் என்னோட கிரெடென்ஷியல் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். பிஎன்எஸ் பிஇடிவிஆ பீட்டர். ஓகே, இதுதான் வந்து என்னோட அக்கௌண்ட்டு. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து இமெயில் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா இமெயில் சேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து பக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிக்வஸ்ட்டை தான் நம்ம கேப்சர் பண்ணோம். நான் போப் ஸ்ட்ரீட்டில் வந்து இன்டர்செப்ட் ஆன் பண்ணிட்டு இந்த ரிக்வஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கிறேன். அப்டேட் இமெயில். ஸோ இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டு. நான் ஜஸ்ட் இந்த ரிக்வஸ்ட்டை வந்து சென்ட் டு ரிப்பீட்டர் கொடுத்துக்கிட்டு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்வர்டு அடுத்து இங்கே இன்டர்செப்ட் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எப்பயும் போல் இமெயில் வந்து இங்கே சேஞ்சாக இருக்கும். dinesh@gmail.comனு சொல்லிட்டு இமெயில் சேஞ்சாக இருக்கும். ஸோ அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ நான் ரிப்பீட்டர் போயிட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த ரிக்வஸ்ட், இமெயில் சேஞ்ச் பண்ண ரிக்வஸ்ட். ஸோ இதுலேருந்து தான் வந்து சிஎஸ்ஆர்எஃப் பிஓஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து போன லேபில் என்ன ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஜஸ்ட் இந்த ரிக்வஸ்ட்டோட ரெஸ்பான்ஸை காட்டிடுறேன். சென்ட் பண்ணுறேன். எப்பயும் போல் வந்து இருக்குது வர மாதிரி இந்த 302 ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து எல்லா ரிக்வஸ்ட்டுக்கும் வரும். இந்த ரிக்வஸ்ட் கரெக்டாக இது ஃப்ரேம் ஆகிருந்தால் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ஸோ அது தெரிஞ்சது தான். நான் போன லேபில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து போஸ்ட் ரிக்வஸ்ட்டை வந்து கெட் ரிக்வஸ்ட்டாக வந்து மாற்றணும். ஏன்னா போன லேபில் வந்து இந்த டோக்கனை எப்படி வேலிடேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து இது ரிக்வஸ்ட் மெத்தடை பொறுத்து வந்து பண்ணியிருந்தாங்க. போஸ்ட் ரிக்வஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த டோக்கனை வந்து வேலிடேட் பண்ணியிருந்தாங்க. கெட் ரிக்வஸ்ட்டாக இருந்தால் இந்த டோக்கனை வந்து அவங்க கன்சிடரே பண்ணல. அதே அட்டாக்கை இன்னொரு தடவை இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் ரிக்வஸ்ட் மெத்தட் கொடுத்துக்கிறேன். கெட்டாக மாறிட்டுக்கும். ஸோ கெட் ரிக்வஸ்ட்டில் இங்கே பாருங்கள், கெட் ரிக்வஸ்ட்டை வச்சு அப்படியே சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், மெத்தட் நாட் அலோன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நான் டோக்கனை வந்து சும்மா லைட்டாக சேஞ்ச் பண்ணி விட்றேன். அப்பயுமே வந்து மெத்தட் நாட் அலோன்னு வருது. ஸோ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து போன பக் பார்த்தோம் தெரியுமா, அந்த கண்டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல டெவலப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இமெயில் சேஞ்ச் ரிக்வஸ்ட்டுக்கு கெட் ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. போஸ்ட் ரிக்வஸ்ட் மட்டும் தான் வந்து அக்செப்ட் ஆகுது. நான் மறுபடியும் வந்து போஸ்ட்டுக்கு மாற்றி ஆகணும். சரி, போஸ்ட்டுக்கு மாற்றியாச்சு. சரி, இந்த இடத்துல வந்து நம்ம ரேண்டம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது இருந்துட்டு போகுது. நான் இப்படி சென்ட் பண்ணுறேன். இன்வேலிட் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் சொல்லிட்டு வருது. ஏன்னா நம்ம இந்த டோக்கன் தப்பான டோக்கன் நம்ம இந்த இடத்துல வந்து சும்மா எடிட் பண்ணோம். ஸோ மறுபடியும் சும்மா ரேண்டம் எடிட் பண்ணி மறுபடியும் சென்ட் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் இன்வேலிட் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் தான் வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து டெவலப்பர் இந்த ரிக்வஸ்ட்டோட மெத்தடை வந்து கரெக்டாக நோட் பண்ணியிருக்காரு. போஸ்ட் ரிக்வஸ்ட்டை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த இடத்துல டோக்கனையும் வந்து கரெக்டாக வந்து வேலிடேட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த இதை படிங்களேன், டிபெண்ட்ஸ் ஆன் டோக்கன் பீயிங் ப்ரெசென்ட். டோக்கன் இருக்கிறத பொறுத்து தான் வந்து வேலிடேட் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை டோக்கன் அப்படிங்கிற பேராமீட்டரை எடுத்துட்டா எந்த மாதிரி வந்து வேலிடேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அதை நாம் வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ணி ஆகணும். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த சிஎஸ்ஆர்எஃப் அப்படிங்கிற ஒட்டுமொத்த பேராமீட்டரை வந்து எடுத்து விட்டுறேன். நான் ஜஸ்ட்டு இமெயிலை மட்டும் அனுப்புகிறேன். எந்த பாத்துக்கு மை அக்கௌண்ட்டில் இருக்கிற சேஞ்ச் இமெயில் பாத்துக்கு வந்து அனுப்புகிறேன். சென்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 302 ஃபவுண்ட். அதாவது கரெக்டான ரிக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து வருது இங்கே. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நான் ஜஸ்ட் இமெயிலுக்கு வந்து ரேண்டமாக ஒரு சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, விஜய்ன்னு கொடுத்துக்கிறேன். சென்ட். இதே கரெக்டான ரெஸ்பான்ஸ் தான் வருது. ஸோ நம்ம போய் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்து இங்கே விஜய்ன்னு வந்ததுன்னா அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து பைபாஸ் பண்ணிட்டோம். அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், vijay@gmail.comனு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து டோக்கன் இருக்கிறத பொறுத்து தான் வந்து சர்வர் வந்து வேலிடேட் பண்ணுது. எப்படின்னா டோக்கன் இருந்தால் டோக்கன் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுது. ஒருவேளை டோக்கனே இல்லைன்னா இமெயிலை போட்டு அப்படியே வந்து எந்த ஒரு வேலிடேஷனும் இல்லாமல் சேஞ்ச் பண்ணுது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரி, நான் இன்னொரு தடவை பண்ணி பார்க்குறேன். விஜய் 1 2 3 போட்டுக்கிறேன்.
சென்டு சி ரெஸ்பான்ஸை பாருங்கள், அதே ரெஸ்பான்ஸ் தான். நம்மளே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், விஜய்லேருந்து விஜய் 1 to 3க்கு வந்து மாறும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து டோக்கன் அப்படிங்கிற அந்த பேராமீட்டரை எடுத்துட்டு நம்மளால் வந்து சிஎஸ்ஆர்எஃப் வந்து சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த ரிக்வஸ்ட்டுக்கு சிஎஸ்ஆர்எஃப் பியூசி ஜென்ரேட் பண்ணால் போதும். நான் அதுக்கு முன்னாடி வந்து இமெயிலை வந்து மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றியாச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் என்கேஜ்மெண்ட் டூல்ஸ் போயிட்டு ஜென்ரேட் சிஎஸ்ஆர்எஃப் பியூசி கொடுத்துக்கிறேன். ஓகே வந்துருச்சு. காப்பி HTML கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. எக்ஸ்பேர்ட் சர்வர் போய்க்கிறேன். எக்ஸ்பேர்ட் சர்வரில் போயிட்டு இந்த இடத்த பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ரிக்வஸ்ட்டை பாருங்கள். ஸோ இந்த ரிக்வஸ்ட்டில் ஏதாச்சும் டைனமிக்காக இருக்கா? எதுவுமே டைனமிக்காக இல்லை, எல்லாமே ஈஸிலி கெஸ்ஸபிள் வேலையாக தான் இருக்குது. சரி இந்த ஃபார்ம் அப்படிங்கிற கெஸ் பண்ணிடலாம். இந்த என்ன சொல்கிறது, இந்த லிங்க் வித் இந்த பார்த்து கெஸ் பண்ணிடலாம், மெத்தடை கெஸ் பண்ணிடலாம். இமெயில் கொடுக்குறது நம்ம கொடுக்குற வேல்யூ தான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளே கெஸ் பண்ணுற வேல்யூவாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஆக்சுவலி சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக்கே நடக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிட்டு டெலிவரி எக்ஸ்பர்ட் விக்டிம் கொடுத்துக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ சால்வ் த லேப் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து இந்த ரிக்வஸ்ட்டை பேக் எண்டில் சம் யூஸரை வச்சு கிளிக் பண்ண வச்சு இந்த இமெயில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நமக்கு தேவையில்லை. நம்ம ரியல் அப்ளிகேஷனில் பண்ணும்போது 2 அக்கௌண்ட் வச்சு ஒன்று பண்ணுவோம், அட்டாக்கர் அக்கௌண்ட்டு, விக்டிம் அக்கௌண்ட் சொல்லிட்டு. ஸோ அட்டாக்கர் அக்கௌண்ட்டில் இந்த சிஎஸ்ஆர்எஃப் பியூசி ஜென்ரேட் பண்ணிட்டு விக்டிம் அக்கௌண்ட்டில் வந்து இதை வந்து அந்த ரிக்வஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். இதை வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து 2-3 வீடியோவில் இதே சொல்லியிருப்பேன், ரிப்பீட் பண்ணியிருப்பேன். எதுக்காக ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் புதுசாக பக் கற்றுக்கும் போது ஒரு சில விஷயம்லாம் வந்து மறந்துடும், அந்த அளவுக்கு ஞாபகம் வராது. பட் நான் அடிக்கடி சொல்கிறத பார்த்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு ஒரு தெரியும், ஓகே இவர் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். ஸோ அதுக்காக தான் அடிக்கடி அதை வந்து சொல்கிறது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து டோக்கன் இருக்கிறத பொறுத்து தான் வந்து சர்வர் வந்து வேலிடேட் பண்ணுது. டோக்கன் இந்த இடத்துல டோக்கன் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்ததுன்னா சர்வர் வந்து அந்த டோக்கன் கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணுது. ஒருவேளை டோக்கனே இல்லைன்னா சர்வர் வந்து ஓகே டோக்கனே இல்லை, டோக்கனே வேணான்னு சொல்லிட்டு இமெயிலை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருது டிசைர் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த லேப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டஃப்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிளான கொஞ்சம் லேப் தான். பட் இதுக்கும் வந்து உங்களுக்கு அந்த சிஎஸ்ஆர்எஃப் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சால் தான் வந்து இந்த இடத்துல உங்களாலையும் வந்து பக்கை வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சிஎஸ்ஆர்எஃப் பியூசி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொஃபஷனலைசேஷன் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ஒரு ஆன்லைனில் போய்ட்டு சிஎஸ்ஆர்எஃப் பியூசி ஜென்ரேட்டர் ஆன்லைன் போட்டாலே நிறைய வரும். ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஜென்ரேட் பண்ணுறதும் நான் எங்கள் எக்ஸ்பர்ட் ஹெல்ப் சர்வரை சப்மிட் பண்ணதும் வந்து ரொம்ப அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. மோரலஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த லேப் புரிஞ்சுதா புரியலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ என்னோட டீச்சிங் எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.